யார் வெற்றிவேல் வரும்? வெற்றிவேல் போறதுக்கு 2 டிக்கெட் வாங்கிட்டு யார் யார் இறங்காம அடம் பிடிக்கிறது? இறங்கியா? ஏயா இப்பதான் முழு வந்துச்சா? ஊர் வந்துருச்சு நாயாட்டம் கத்திட்டு இருக்கேன்னு தெரியல. தப்பா நினைக்காதீங்க, எனக்கு நாய் பாஷையெல்லாம் புரியாது. நேரம் தாயா உனக்கு. உன் கூட இன்னொருத்த வந்தானே, எங்க அவன்? பஸ்ல தண்ணி அடிக்கிறானா? பின்னால வர்றாரியா? தண்ணி அடிக்கிற நினைப்புலயே இருங்க. தலைய பாரு, மண்டை ஓட்டுக்கு முடி மடிச்ச மாதிரியே இருக்கு. இறங்கய்யா. ஏங்க இப்படி வாய் வீய கத்துறதுக்கு கையில இருக்கிற விசில வாயில வச்சு அடிச்சுட்டு இறங்கி இருக்க மாட்டான். கிழிச்சிருவீங்க. எங்களுக்கு தெரியும் எங்க எப்போ எப்படி விசில் அடிக்கணும்னு. இதுக்குதான் விசில் அடிக்க தெரியாதுங்க, கையெல்லாம் விசில் கொடுக்க கூடாதுங்கிறது. யோ, யார பார்த்து விசில் அடிக்க தெரியாதுன்னு சொன்னேன், இப்ப அடிக்கிறேன் பார். சின்னதா அடிங்க, பெருசா அடிங்க. அதேங்கப்பா, விசில் அடிக்கிறது எப்படி உங்ககிட்ட தான் கத்துக்கணும். யாருக்கு விசில் அடிக்கிறீங்க? என் பஸ்ஸுக்கு தான். அதான் போயிருச்சே. நான் எப்படி ஓடு. இவனையெல்லாம் நம்பி கவர்மெண்ட்ல பஸ் கொடுக்குறாங்க, சொல்லணும். இந்த வார ஓட்டத்தை ஒலிம்பிக்ல ஓடி தோத்துற மாதிரியே ஓடுறான். இங்கேயும் வந்து வாய் கொழுப்ப ஆரம்பிச்சிச்சியா? நைனா இப்பதான் ஆரம்பிச்சிருக்கிறேன். போ போ பாரு. வா. ஏன்பா, யார கேட்டு நீ இந்த பொண்ணு பாக்குற ஏற்பாடு பண்ண? பொண்ணுடைய அப்பாவை கேட்டுதான். சுத்தமா எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டமே இல்ல. இஷ்டம் இல்லைன்னா எப்படி? வயசாகிட்டே போகுதுல்ல, பாத்து. சாதாரணமாவே நடக்க முடியாது, இதை வேற தூக்கிட்டு எப்படி நடக்கிறது? போன வாரம் மேலப்பட்டு போயிருந்தோமே, அநேகமா அந்த பொண்ணு முடிஞ்ச மாதிரி. அத நீ தான் கெடுத்த. என்னது? பொண்ணா நான் கெடுத்தனா? அந்த சம்பந்தத்தை கெடுத்த. சம்பந்தம் இல்லாம பேசாதப்பா. அந்த பொண்ணோட அப்பா என்ன தெரியுமா சொன்னாரு? பொண்ணு பாக்குறதுக்கு தாங்க ஒல்லியா இருக்கும், ஒரு புள்ளைய பத்துனா குண்டாயிருந்தாரு. முதல்ல புள்ளைய பத்துக்கிட்டுங்க, அப்புறம் கல்யாணத்தை வச்சுக்கலாம். இது தப்பா? இதுதான் தப்பு. இந்தா புடி, இது வேற பாரமா இருக்கு. ஆமா, எல்லா பார்ட்டியும் நீயே சுமக்கணும். எப்படி பாசு? இதான் பொண்ணு வீடு. மாட்டு கொட்டை மாதிரி இருக்கு. மாட்டு கொட்டையில தான் நல்ல பசுவெல்லாம் கிடைக்கும். எப்பா, முன்ன பின்ன பேசி இந்த சம்பந்தத்தையும் கெடுத்துறாதப்பா. கண்ணாடி கழட்டுறியா? எதுக்கு? என் இமேஜ் கொஞ்சம் அடிபடுது. பழத்தை புடி. அடுத்து சட்டையும் பேண்டையும் கழட்ட சொல்லாத, இமேஜ் ரொம்ப பாதிக்கும். அது ரொம்ப அசிங்கமா இருக்கும். ஐயா, மா, ஐயா, அம்மா, ஐயா. ஏயா இவ்வளவு நல்லா இருக்கீங்களே, ஏன் இப்படி பிச்சை எடுக்கிறீங்க? இதுக்குதான் உன் கூட வரக்கூடாதுன்றது. ஏன் இமேஜ் சேர்ந்து பாதிக்குது இல்ல? கண்ணாடி வேற கட்டி விட்டேன். உன் இமேஜே கண்ணாடியில தான் இருக்க. இந்த பாருமா, நாங்க பிச்சை எடுக்க வரல, பொண்ணு பார்க்க வந்திருக்கோம். பொண்ணு பார்க்கவா? வாங்க. ரெடியா இருக்காங்க. இவங்க தான் பொண்ணு வேணுமா? அப்படியே திரும்ப போ, என்னதான் காட்டுறாங்கன்னு பாப்போம். கொண்டை நல்லா இருக்கு. இவங்கதான். வாங்க 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 வாங்க, உட்காருங்க. முதல்ல பழத்தை பிடிங்க. சொந்த வீடா? வாடகை வீடுதான். 40 வருஷமா இங்கதான் இருக்கிறோம். அப்ப சொந்த ஆயிரம்ல. எனக்கு ஒரு பொண்ணு 2 பிள்ளை. ஒரு பையன் விவசாயம் பாத்துக்கிறான், ஒரு பையன் எனக்கு உதவியா இருக்கான். நீங்க என்ன பண்றீங்க? சும்மா தான் இருக்கிறேன். சும்மா இருக்கீங்களா? அப்புறம் எதுக்கு உங்களுக்கு உதவி? தம்பி என்ன பண்றாரு? இவருக்கு உதவியா இருக்கேன். இவர் என்ன பண்றாரு? சும்மா இருக்காரு. அடே, நம்ம குடும்பம் எப்பேற்பட்ட குடும்பங்க. ஆமா, இப்படிப்பட்ட சும்மா குடும்பத்தை பார்த்திருக்கவே முடியாது. அம்மா எங்க? சும்மா அப்படி போயிருக்காங்க. இவங்க யாரு? உங்க பண்ணையில வேலை செய்யற அடியாட்களா? என் பிள்ளைங்க. ஏன் தமிழரை பாக்குற? இல்ல, போன தடவை பொண்ணு பார்க்க போனோமே, அங்க உடுப்பி ஓட்டில் திருடப்பட்டுன்னு போட்டுருந்துச்சு. இது என்ன உட்ல திருடிக்கு போறாங்க? அப்போ நாங்க என்ன திருட்டு குடும்பமா? உங்க குடும்பம் தான் சும்மா குடும்பமாச்சே. ஏற்கனவே ஒரு குடும்பத்துக்கு போயிருந்தோம், அதான் திருட்டு குடும்பம். டேய், கண்டபடி வாய் கொழுப்பா பேசி கல்யாணத்தை நிறுத்திராதரா. என் கொழுப்பால் தான் அது நிக்கணும்னு இல்ல, அதுவா நின்னுடும். டமாஸ் பேசுறான். இதுதான் என் பொண்ணு. ஆஹா, பொண்ணு பிரமாதமா இருக்கு. வாசு, அதிரி உதிரியா இருக்கு, நிமிந்து பாரு. நீ பார்த்தாலே நான் பார்த்த மாதிரி தான். வேணாம் சொன்னா கல்லுடா, இல்லாட்டி குடக்கம்பாடி குத்துவேன். அப்பா, இந்த பொண்ண ஒரு பஸ் முதலாளி 2 வருஷம் வச்சிருந்தான்பா. இது செகண்ட் ஹேண்ட் வண்டி. ஓ மை காட். God bless you my father. God bless you. ஏய், எவ்வளவு தைரியம் தான் இங்க என்ன செய்ய வேண்டியா? அடிங்க. அம்மா, அட பாவி, பெத்த அப்பனையே அடி வாங்க வச்சிட்டியடா. எனக்கு 2வது கல்யாணம் நடக்க விடாம ஆக்கிட்டியடா பாவியே. இந்த வயசுல உனக்கு 2வது கல்யாணம் எதுக்குப்பா? அதை எப்படி உன்கிட்ட சொல்ல முடியும்? இந்த நேரம் அந்த நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருந்துச்சுன்னா மத்தியானம் கல்யாணம், இன்னைக்கு ராத்திரி முதலிரவு. 5500 ராவு கழிஞ்ச பிறகு உனக்கு முதலிரவு கேக்குதா? இங்க ஒரு கை இருந்துச்சு, எங்க காணா? ஓ, உள்ள இருக்கோ. சட்டையை கரைச்சி பாக்கிட்டாங்க. இந்த வீட்டுல யாருக்குமே பொறுப்பு கிடையாது. நான் தான் எல்லா வேலையும் செய்யணும். ஒரு வீட்டுக்கு 2வது மாப்பிள்ளை, அவன் அந்த வீட்டு அடிமை அர்த்தமா? ஏன் இப்படி சலிச்சுக்கிறீங்க? பின்ன என்னடி, கடிகாரம் நின்னு போயிருக்க, யாருக்காவது சாவி கொடுக்கணும்னு தோணுச்சா? அதான் உங்க அக்கா புருஷன், இந்த வீட்டு மூத்த மாப்பிள்ளை. அவன் எப்ப பார்த்தாலும் மாமனாருக்கே சாவி கொடுத்துட்டு இருக்கான ஒழிய கடிகாரத்துக்கு சாவி கொடுக்கறத காணோம். சச்சா. மாப்பிள, மாமா,
இத வந்துட்டேன் மாமா. ஐயோ என்ன எங்க ஒரே சத்தம்? ஒண்ணுமில்ல மாமா, நீங்க கூப்பிட்டீங்கன்னு ஓடி வந்தேன். எப்ப கூப்பிட்டாலும் ஏதோ ரயில் ஆக்சிடென்ட் ஆன மாதிரி அடிச்சு புடிச்சு ஒரு சத்தத்தோட வர்றீங்க. மாமனார் கிட்ட மரியாதை இருந்தா போறோம், பயம் வேண்டாம். ஆமா, ஹால்ல கடிகாரம் சரியா ஓடல, கீ கொடுக்கணும். என்ன காதுல விழுந்துதா? ஏற்கனவே விழுந்துருச்சு மாமா. ஐயோ, கடிகாரம் எப்படி உடைஞ்சது? என் மேல தப்பு ஒண்ணு இல்ல மாமா. மாமா மாமா, இதுதான் மாமா கடிகாரம். நான் இப்படி புடிச்சுக்கிட்டு சாவி கொடுத்துக்கிட்டே இருந்தேன் மாமா. அங்க இருந்து பாஸ்கர்னு உங்க குரல் கேட்ட உடனே பயந்த அவசரத்துல அங்கேயே வச்சுட்டு ஓடி வந்தேன் மாமா. அட ஒண்ணு இல்ல மாமா, உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு டாக்டர் சொன்ன மாதிரி உப்பு இல்லாம பச்சையமா டிஃபன் பண்ணி வச்சிருந்தேன். அதை சின்ன மாப்பிள்ள சாப்பிட்டுட்டு என்னையா டிஃபன் இது, சொரி நாய் தான் சாப்பிடுன்னு சொல்றாரு மாமா. அப்படியா சொன்னீங்க? உங்களை நான் சொரி நாயின்னு சொல்லவே இல்லை மாமா. சொரி நாயினா தெரு தெருவா சுத்தம், நீங்க அப்படியா சுத்துறீங்க? சொரி நாயினா எச்ச சொத்துக்கு அலையும், நீங்க அப்படியே அலையறீங்க. சொரி நாயினா விளக்கு கம்பத்தை பார்த்தா ஒரு காலை தூக்கிட்டு நிக்கும், நீங்க அப்படியே தூக்கிட்டு நிக்கிறீங்க. சொரி நாய்க்கு மாப்பிள்ளைங்க கிடையாது மாமா, உங்களுக்கு 2 மாப்பிள்ளைங்க. இப்ப சொல்லுங்க, நீங்க சொரி நாயா? போக நிறுத்து. இப்பவே 10 தடவைக்கு மேல சொரி நாய்னு சொல்லிட்டேன். எனக்கே லேசா அங்கங்க அரிக்கிற மாதிரி இருக்கு. தண்டே தண்டே. என் முழு பேர் சொல்லி கூப்பிடியா? என் பேர் தண்டபாணி, ஜோசியர் கம் தரகர். அடாடா, அந்த கோடீஸ்வரம் விட்டு மருமகங்கிற கலை உன் முகத்துல தாண்டவ மாறுதியா? யோ சும்மாரியா, கழுத்து இருக்காத. கோடீஸ்வரம் வீட்டு வரேன், உக்காந்த இடத்துலயே சாப்பிடலான்னு என்ன ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி வச்சு, இப்ப என் நிலைமை என்ன தெரியுமா? சாப்பிடுவே உட்கார விட மாட்டேங்கிறானுங்கயா. எனி ப்ராப்ளம்? லாட் ஆஃப் ப்ராப்ளம், டெய்லி ப்ராப்ளம், டிஃபரெண்ட் ப்ராப்ளம். யோ, எனக்கு நீ பண்ண பாவத்துக்கு ஏதாவது பிராயச்சித்தம் பண்ணித்தாயே ஆகணும். புரியலையே. யோ, உஷா உஷான்னு எனக்கு ஒரு தையல் மிஷின் இருக்கா? மச்சி வச்சிருக்காயா? அவளுக்கு ஒரு மாப்பிள்ள பாக்கணும். பையன் படு சாமர்த்தியசாலியா இருக்கணும். நான் சொல்ற ஆள் கண்ணுல விரல விட்ட வாட்டணும். தரகரே, ஏய்யா தரகரே, தொழில மாத்திட்டீரா? பொண்ணு பார்க்க சொல்லி எத்தனை நாள் ஆச்சு? அவசரப்பட்டா எப்படிங்க? கல்யாணங்கிறது 1000 காலத்து பயிர். நாங்க என்ன 5000 பயிர் சொன்னோம்? ஐயா, இங்க என்ன விவசாய நிகழ்ச்சியா நடக்குது? பொண்ணு என்னாச்சு? உங்களுக்கு சூட்டபிளா ஒரு பொண்ணு பார்த்திருக்கேன். பேரு வடிவாம்பா. அகலத்துல பார்த்தாலும் நீளத்துல பார்த்தாலும் அழகாவே இருப்பா. 40 வயசு ஆகுது. அந்த வயசுக்கு நரம் கொஞ்சம் ஜாஸ்தி. 40 வயசே ஜாஸ்தி, இதுல நரம் ஜாஸ்தியா இருந்தா என்ன? இங்க பாருங்க, நான் சொல்றத கவனமா கேட்கணும். இந்த பாம்பாட்டுறதை எப்ப நிறுத்துவீங்க? அது இல்லைங்க. ஐயோ, தினசரி அந்த பொண்ணு 25 நம்பர் லேடி ஸ்பெஷல் பஸ்ல தான் போகும். ஜன்னல் ஓரமா தான் உட்கார்ந்துருக்கும். எச்சிட்டு போறதுக்க அது இல்லைங்க. அந்த பொண்ணு ஓடுற பஸ்ல பிறந்தது, அதனால அப்படி ஒரு சென்டிமெண்ட். நல்ல வேளை பஸ்ல பிறந்துச்சு. ஏரோப்ளேன்ல பிறந்திருந்தா என்ன செலவாகும்? மேலதான் போய் பாத்துக்கணும். பொண்ணு பிடிச்சிருந்தா சொல்லுங்க, அடுத்த முகூர்த்தத்திலே முடிச்சிருவோம். பொண்ணை பாக்கணுமே. பொம்பளை பஸ்ல ஆம்பளை ஏத்த மாட்டான், எப்படி பாக்குறது? ஆனா அது எப்படியாவது பாத்துக்கலாம். பாடா போகலாம். ஏங்க, என்ன ஏன் எதிர்காலத்துல நீங்க எடுத்துட்டு போறீங்க? இதை எடுத்துட்டு போனா நாங்க பிச்சைக்காரன் ஆயிருவோம். லேடிஸ் பஸ் வருது, லேடிஸ் பஸ் வருது. டிக்கெட் டிக்கெட். நீ எடு. ஏன் உங்ககிட்ட காசு இல்லையா? சில்லறை எடுப்புல இருக்கு, எடுக்கணும்னா எல்லாத்தையும் அவுக்கணும். இப்படி ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி இறுக்கி பிடிச்சிருவியே. 2 தேனாம்பேட்டை இருக்கிறதே ஒரு தானம் பட்ட. கொஞ்சம் மூடிட்டு சும்மா இருக்கிறியா? என்ன ஆம்பளை குரல் கேக்குது? நீங்க பேசினா உங்க குரல் தான் கேட்கும். ஆஹா, பணத்து கொடுமா. என்ன அன்பான கண்டக்டர். சொன்ன மாதிரியே. இந்த அப்படி எங்கடா அந்த வடிவாம்பாள்? அதோ பார், தலை முழுக்க வெள்ளையா ஒரு பார்ட்டி உட்காந்துருக்கே, அதான். நீ மை வாங்கி கொடுத்தே ஏழை ஆயிருவே. இதுக்கப்புறம் உனக்கு 2ஆம் கல்யாணம் தேவையா? இல்ல, முடிய பத்தி கவலையே இல்ல. கன்னத்துல பாத்தியா கவர்ச்சிகரமான குழி. 20 வயசுல விழுந்தாதான் அது கவர்ச்சிகரமான குழி. 40ல விழுந்தா டொக்கு. டொக்கோ டக்கோ, அதை டிக் பண்றா. பேக்ரவுண்ட் நல்லா இருக்கு. இந்த பேக்ரவுண்ட்லாம் நான் சித்தின்னு கூப்பிட விரும்பல. ஏன்னா நம்ம பேக்ரவுண்ட் நல்ல பேக்ரவுண்ட். வண்டி நிறுத்த போறேன். ஆம்பளைங்களா? ஆம்பளை குரல் நீ வச்சுக்கிட்டு ஆம்பளைங்கிற? யோ, பொம்பளை வண்டியில ஆம்பளை நீங்க ஏன் ஏறினீங்க? ஏன் ஆம்பளை நீ ஏறினீங்கள? யோ, நிறைய ஆம்பளைங்க உள்ள இருக்காங்க, செக் பண்ணு. அது எங்களுக்கு தெரியும். இறங்கியா இறங்கியா அப்பா, சொல்ல தெரிஞ்சுச்சு. இறங்கியா இறங்கியா. போ போல ரைட்.